நேர்களுக்கு வணக்கம். ஒரே நாடு ஒரே வரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜிஎஸ்டி அமலுக்கு வந்து இன்னைக்கு 3வது நாள். நடைமுறையில ஜிஎஸ்டியால என்ன மாதிரியான சிக்கல்களை மக்கள் சந்திக்கிறாங்க? இதுவரைக்கும் ஜிஎஸ்டி உடைய முழுமையான புரிதல் மக்களுக்கும் வணிகர்களுக்கும் சென்று சேர்ந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் பிரதானமான ஒரு கேள்வியா தான் இதுவரைக்குமே இருக்கு. இதற்கான விளக்கத்தையும் இந்த நடைமுறை சிக்கல்களை எப்படி எதிர்கொள்ளலாம், எப்படி இதை சரி செய்யலாம் அப்படிங்கிற கோணத்துல பேசுறதுக்காக அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினர் சத்யாகுமார் வந்திருக்கிறாரு. வணக்கம் சத்யா. இவர் ஒரு பட்டய கணக்காளர். நேர்களின் சந்தேகங்களுக்கும் இவர் பதிலளிக்க காத்திருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சத்யா, ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ற பிரச்சனைனா ரெஸ்டாரண்ட் பில்ஸ். அதாவது ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தா ஏற்கனவே இருக்கிற விலையை குறைச்சிட்டு தான் இவங்க இந்த 18% போட்டிருக்கணும். ஆனா இது வரைக்குமே ரேட் ரிவிஷன் எங்கேயுமே நடக்கவே இல்லை. சோ பிராக்டிகலி பார்த்தா மக்கள் வந்து டாக்ஸ் ஆன் டாக்ஸ் 2 மடங்கு கட்டிக்கிட்டு இருக்கோம். இதற்கான தீர்வை எப்போ அட்ரஸ் பண்ண போகுது கவர்மெண்ட்? இப்போ பாத்தீங்கன்னா நேற்று எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணாங்கன்னா, ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் 1ஆம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து காலைல போய் ஒரு காஃபி சாப்பிட்டு எல்லாரும் அப்லோட் பண்ணாங்க ஃபேஸ்புக்ல. அப்படி பார்க்கும்போது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. ஆனா ஒன்னு முக்கியமா பார்க்க வேண்டியது ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல என்னன்னா, அவங்க வந்து பிரைஸ் ரிவிஷன் பண்ணல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாருமே பிரைஸ் ரிவிஷன் பண்ணிருக்கணும் ஃபுட்ல. இன்ஃபேக்ட் டவுன்வர்ட் ரிவிஷன் ஆயிருக்கணும். காரணம் என்னன்னா, அவங்க வாங்கக்கூடிய இன்புட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எடிபிள் ஆயிலா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், இல்ல வேரியஸ் இன்புட் சர்வீசஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்கட்டும், வாடகை கூட எல்லாமே குறையும் பொழுது அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துட்டு அதை அவுட்புட் டாக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து பே பண்ண போறாங்க. அதனால அந்த விலைவாசி குறைவை வந்து மக்களுக்கு பாஸ் பண்ணிருக்கணும். ஆனா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அந்த அசஸ்மெண்ட் பண்ணாம பழைய ரேட் மேலேயே ஜிஎஸ்டி ரேட்டை போட்டு கட்டியிருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆச்சு, மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி வந்ததுனால விலைவாசி உயர்வு ஏறி இருக்கு ரெஸ்டாரண்ட்ல நினைச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, அது ஒரு நோஷன் தான். நேற்று வரைக்கும் இட்லி வந்து 90 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இட்லி பாத்தீங்கன்னா 10 ரூபா தான். முக்கால் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 90 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க. ஏர்போர்ட்லாம் போனீங்கன்னா 230 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் போய் கூட 230 ரூபா கண்டிப்பா இருக்காது இட்லி காஸ்ட். இருந்தாலும் அது வித்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ப்ராஃபிட் வச்சு விற்கும்போது இப்போ பிரைஸ் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை குறைச்சிட்டு அப்புறம் டாக்ஸ் போட்டாங்கன்னா அந்த ரேட்டுங்கிறது ப்ராப்பராக இருந்திருக்கும். ஆக்சுவலாக எல்லாரும் அதனால தான் ஃபீல் பண்ணுறாங்க, நிறைய ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டா காஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சிற்றுண்டிகள் இன்னைக்கும் பார்த்தா பிரச்சனையே கிடையாது. சிற்றுண்டிகள்லாம் என்ன, 20 லட்ச ரூபாய் கீழே இருக்கிற டர்ன் ஓவர் இருக்கிற சிற்றுண்டிகளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையே இல்லை, டாக்ஸ் வரவே போகிறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 75 லட்சம் ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ற சிற்றுண்டிகளுக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கையை விட்டு டாக்ஸ் பே பண்ண வேணாம் மக்கள். ஏன்னா 5% அவரே போட்டு காம்படிஷன் லெவலில் இருப்பாரு, போட்டு பே பண்ணிடுவாரு. அவங்க வந்து இன்புட் டாக்ஸ் எடுக்க முடியாது. அந்த மாதிரி சிற்றுண்டிகளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனாலும் அந்த சிற்றுண்டிகளில் வந்து பிரைஸ் ரிவிஷன்ஸ் எதுவுமே நடக்கல. காரணம் என்னன்னா, இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் புரிதல் இல்லை. ரெண்டாவது வந்து ஏசி ரெஸ்டாரண்ட், நான் ஏசி ரெஸ்டாரண்ட் 12%, ஏசி ரெஸ்டாரண்ட் 18%. நம்ம 5 ஸ்டார் விட்டுடலாம். 5 ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ரிச் பீப்புள் ஆர் ஈட்டிங் தேர். அதனால அந்த பர்டன்ங்கிறது அவ்வளவு பெருசா மக்கள் மேல இருக்காது. ஆக்சுவலா ஒரு காலர் காத்துட்டு இருக்காரு உங்ககிட்ட பேச. வணக்கம் முகமது அலி, இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் வணக்கம். மேடம் உங்க கேள்வி கேளுங்க முகமது அலி. மேடம், அதாவது இப்ப நம்ம உள்ளாடை தயார் பண்றதான்னு சொல்லி ஒரு அபிப்பிராயத்துல இருக்கும்போது இந்த ஜிஎஸ்டி வந்துருச்சு மேடம். சரி, இது வந்து நான் ஜாப் ஒர்க்கு கொடுத்து செய்யலாங்கிற மாதிரி என்ன இருக்கு மேடம்? இது எனக்கு என்ன டாக்ஸ் வருது மேடம்? இது ஜாப் ஒர்க் செய்யறவருக்கு ஏதாவது சிரமம் இருக்குங்களா மேடம்? இது அது சரி சார் சொல்லுங்க சார். சார் வந்து ஜாப் ஒர்க் பத்தி கேக்குறாரு. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் வந்து இந்த ஜாப் ஒர்க் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிருக்காங்க புது திட்டத்துல ஜிஎஸ்டில. இப்போ அவர் வந்து டெக்ஸ்டைல் அப்படிங்கிறதுனால அவர் திருப்பூர்ல இருந்து கால் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா டெக்ஸ்டைல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5% வந்து கொண்டு வந்ததா பிளான் பண்ணிருக்காங்க. மேன்மேட் ஃபைபர் மட்டும் MMF, அதாவது பிளெண்ட் பண்றாங்க இல்லையா, காட்டனோட மேன்மேட் ஃபைபரை பிளெண்ட் பண்ணி தான் இப்போ நிறைய பொருட்கள் வந்துட்டு இருக்கு. பிளெண்ட் பண்ணி அதுக்கு மட்டும் இப்போ அதிக டாக்ஸ் இருக்கிறதையும் நம்ம மத்திய அமைச்சர் நம்ம புதிய தலைமுறையில பேசும்போது அன்னைக்கு அருமையாக சொன்னாங்க. அடுத்த மீட்டிங்ல வந்து நம்ம குறைச்சு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை ஜிஎஸ்டி கவுன்சில் வச்சு கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. நம்ம கமிட்மெண்ட் கொடுத்தாங்க அந்த நம்ம பண்ண அந்த லைவ் ஷோல. ஸோ அதனால வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எந்த இழப்புமே கிடையாது. ஏன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க யான் ப்ரொக்யூர் பண்ணி ஜின்னிங் நிட்டிங் எல்லாம் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் உள்முக வரி இருக்கிறதுனால, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கிறதுனால காஸ்ட் கம்மியாகி அவுட்புட் டாக்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ஆடைகள் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த MMF மட்டும் தான் ஹையர் டாக்ஸ்ல இருக்கு. அந்த ஹையர் டாக்ஸும் வந்து இப்போ குறைஞ்சிரும்னு வந்து மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் எல்லாமே ஜாப் ஒர்க்கு கூட 18% இருக்கு மற்ற இண்டஸ்ட்ரிலாம். ஆனா டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜாப் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5% குறைக்கிறதா கமிட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து பொள்ளாச்சியில இருந்து சபாபதி இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சபாபதி, கேள்வி கேளுங்க. சார், நான் அந்த பிளாஸ்டிக் ஸ்கிராப், வேஸ்ட் பிளாஸ்டிக் ஸ்கிராப் எடுத்துங்க ரீப்ராசஸ் பண்ணி கிரானுவல் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட்ல பாத்தீங்கன்னா வேட் வந்து 5% இருந்தது, சிஎஸ்டி வந்து 2%. நான் சேல்ஸ் வந்து மேக்ஸிமம் 80% இன்டர்ஸ்டேட்ஸ் தான் சார். எவ்வளவு கட்டுறீங்க?
என்ன சார்? எவ்வளவு பிரசன்டா கட்டிட்டு இருக்கீங்க சார்? இப்போ வேட் வந்து 5 சார், சிஎஸ்டி 2% கட்டுறேன் சார். அப்ப எவ்வளவு மொத்தம் பாத்தீங்கன்னா 1 crore வரும் சார் இயர்லி. இப்போ பாத்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு தான் வந்து 18% கொடுத்துருக்காங்க சார். இந்த ரீப்ராசஸ்க்கு தனி எதுக்கும் மென்ஷன் பண்ணல. இப்போ வந்து எப்படி டாக்ஸ் ஒன்னு வரும்னே ஒன்னும் தெரியாம இல்ல. இப்போ நீங்க ரெண்டு விதமான விஷயம் இருக்கு. நீங்க பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க ரேட்? இப்போ நீங்க சொல்றது 18% சார். கரெக்ட். ப்ராசஸிங்ன்றது வந்து ஜாப் ஒர்க் பண்றீங்களா இல்ல நீங்க ப்ராசஸ் பண்றீங்களா? சார் நாங்க பிளாஸ்டிக் ஸ்கிராப் எடுத்து ரீப்ராசஸ் பண்ணி அந்த ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் பண்ணி ப்ராடக்ட் பண்றவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிடுறோம் சார் நாங்க. சோ அது வந்து பிளாஸ்டிக் தான அந்த நேச்சர்? பிளாஸ்டிக் வேஸ்ட் பிளாஸ்டிக் சார் ஸ்கிராப். அந்த பிளாஸ்டிக்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க HSN கோட் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்னு அப்ளை ஆச்சு பாத்தீங்களா? ஆமாங்க. அந்த HSN கோட் தான் அப்ளை ஆகும். 18% தான் அப்ளை ஆகும். இது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது வந்து வேஸ்ட் பிளாஸ்டிக்னு நீங்க HSNல போய் தேடி அந்த ஐட்டம் இருந்ததுன்னா ஸ்பெசிஃபிக்கா எந்த ரேட் அப்ளை ஆகுமோ அந்த ரேட் கொடுத்துருக்கலாம். பட் ரேட் கொடுக்காத பட்சத்துல ரேட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஓல்டு HSN என்ன இருந்தது உங்களுக்கு நம்பர்? அதான் சார் அது 5% ரேட் இருந்துச்சு சார். இப்போ ரேட் 5% இருந்தது, இப்போ ரிவைஸ் ஆயிருக்கு 18%. நீங்க உள்முக வரி இனிமே எடுத்துப்பீங்க. நீங்க உள்முக வரி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பண்ணாலும் நமக்கு அந்த இன்புட் கிரெடிட் கிடைக்குமாங்க சார்? கண்டிப்பா. நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது IGST உங்களுக்கு பில்ல போட்டுருப்பாங்க. அந்த IGST நீங்க வந்து உள்முக வரியா எடுத்துக்கலாம். அப்புறம் அவுட்புட் டாக்ஸ் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து சென்னையில இருந்து முத்துகிருஷ்ணன் இணைப்புல இருக்கீங்க. முத்துகிருஷ்ணன் உங்க கேள்வியை கேட்கலாம். முத்துக்கண்ணன் மேடம். முத்துக்கண்ணன் கேள்வி கேளுங்க. சொல்லுங்க சார். நான் சென்னையில இருந்து பேசுறேன். நாங்க வந்து கிரானைட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க எங்க ஆபீஸ்ல. அது வந்து இப்போ நாங்க வந்து ஐடிசி கிளைம் பண்றது எல்லாமே ரெண்ட், சிஎன்ட் எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து இப்போ எங்களுக்கு எங்களோட சப்ளையர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்களுக்கு டாக்ஸ் போட்டு கொடுப்பாங்க. இப்போ IGST போட்டு எங்களுக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அதை நாங்க ரீஃபண்ட் வாங்குறதுக்கு நாங்க இப்ப ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அட்லீஸ்ட் அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் பண்ணணும். ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து கிரானைட் வந்து டாக்ஸபிள் இல்லையா? அப்போ ஆமா, இப்ப டாக்ஸபிள் என்ன ரேட்ல டாக்ஸபிள் நாங்க பண்றோம். என்ன டாக்ஸபிள்? உங்க கிரானைட் என்ன டாக்ஸபிள் ரேட்? இப்ப 12 இல்லையா? அப்ப வந்து உள்முக வரியை நீங்க ரீஃபண்ட் எடுத்துக்க முடியாது. நீங்க உள்முக வரியை வந்து நீங்க அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து நீங்க ரீஃபண்ட் எடுத்துக்க முடியாது. உங்களோட அவுட்புட் டாக்ஸ் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஓகே. அடுத்து சென்னையில இருந்து நந்தகுமார் இணைப்புல இருக்கீங்க. நந்தகுமார் உங்க கேள்வி என்ன? சார் ஒன்றும் இல்லை, ஒரு எலக்ட்ரிக்கல் இது பண்ணுறாங்க. அந்த இதுக்கு வந்து 5% டேக்ஸ்ன்னு மெட்டீரியல் வாங்கியிருக்கு. இப்போ அதை வந்து சேல் பண்ணும்போது இப்போ வந்து 28% வருது. அது வந்து கூடுதலாக விலை ஏற்றம் வராதா? அது எப்படி காம்பன்சேட் பண்ணுறது? இன் ஃபியூச்சரில் வந்து இப்போ மெட்டீரியல் வந்து பேஸ் மெட்டீரியல் காஸ்ட் வந்து கம்மி பண்ணிட்டாங்கன்னா அது எங்களுக்கு லாஸ் ஆகாதா? அது எப்படி இது பண்றது? இல்ல ஒரே ஒரு செகண்ட். இந்த பிரசன்ட் டாக்ஸ்ல எவ்வளவு பே பண்றீங்க டாக்ஸ் ரேட்? இப்ப ஏற்கனவே 5%. இதுல வேட் வேட் எக்ஸைஸ் டியூட்டி அப்ளிகபிள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? எக்ஸைஸ் டியூட்டி வந்து 12% இருந்தது. இப்போ உங்க பிரசன்ட் ரேட் எவ்வளவு? இப்போ 28% வருது. ஓகே. பாத்தீங்கன்னா உங்களுடைய வேட் வந்து 5% இருந்தது. உங்களுடைய எக்ஸைஸ் டியூட்டி கண்டிப்பா 12% இருந்தது அந்த மேல. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 17% ஆல்ரெடி நீங்க பே பண்ணி தான் இருந்தீங்க ஓல்ட் ரெஜிம்லயே. ஆமா. இப்போ வந்து அது 28% ஆக்கியிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த இழப்பும் இருக்காது. காரணம் என்னன்னா உங்களுக்கு எல்லா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் நீங்க வாங்கக்கூடிய எல்லா இன்புட்ஸ்க்கும் கேபிட்டல் குட்ஸா இருந்தா கூட உங்களுக்கு இன்புட் இருக்கிறதுனால அதனால உங்களோட காஸ்ட் கம்மியாகி உங்க டாக்ஸ் ரேட்டே அதிகமா இருந்தாலும் உங்களுடைய ரிவைஸ்ட் லோவர் பிரைஸ் மேல நீங்க டாக்ஸ் போடுறதுனால அதே ஈக்குவலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இது பத்தின புரிதல் தான் நம்ம மேற்கொண்டு ஏற்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கோம். அடுத்து கரூர்ல இருந்து செல்வகுமார் இணைப்புல இருக்கீங்க. செல்வகுமார் உங்க கேள்வி என்ன? ஹலோ செல்வகுமார் நீங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ சார், நாங்க ஃபார்மா ஃபீல்டு வச்சிருக்கோம் சார். ஃபார்மா சாகிஸ்டிங் சார். ஓகே. இப்போ வந்து நாங்க ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கு இன்வைட் பண்ணிட்டு இருந்தோம். முதல்ல டாக்டர்ஸ்க்குலாம் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு பண்ணிட்டு இருந்தோம், அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு. இப்போ வந்து அதே மாதிரி பண்ணலாங்களா இல்ல வேற எதுவும் ப்ரூஃப் வேணுங்களா? அவங்க GST எடுக்கல அப்படின்னா எப்படி பண்ணறதுன்னு தெரியலங்க. ஓகே. நீங்க வந்து விக்கிறத பத்தி கேக்குறீங்க இல்லையா? உங்க டாக்டர்ஸ் விக்கிறத பத்தி கேக்குறீங்க கரெக்ட்டா? சேல்ஸ் தான் கேக்குறாரு. சேல்ஸ் தான் கேக்குறீங்க. அத பத்தி கவலை கிடையாது. டாக்டர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டாக்டர் ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் ஹெல்த் கேர் சர்வீஸ் வந்து எக்ஸாம்ட் கேட்டகரியில இருக்கு. எக்ஸாம் கேட்ல இருந்தாலும் அவங்க எக்ஸாம் எடுத்தாலும் கூட அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். சரி, ஒரு சமயம் அந்த டாக்டர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம் கூட வச்சுக்கலாம். நீங்க வந்து அவங்களுக்கு வித்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் பர்சன் நீங்க வித்தீங்கன்னா அது B2B டிரான்சாக்ஷன். ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கு வித்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து B2C டிரான்சாக்ஷன் கன்சிடர் பண்ணுவாங்க. வாங்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இன்புட் டாக்ஸ் கிடைக்காது. நீங்க வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் இனிமே ரைஸ் பண்ணணும். அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது.
அதாவது பாத்தீங்கன்னா பத்மா இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாங்கன்னா என்ன பெனிஃபிட்னா உங்க வேல்யூ செயின்ல அவங்க வந்து இன்புட் கிரெடிட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம். அவங்க ரெஜிஸ்டர்ட் பர்சன் இல்லைன்னா எடுக்க முடியாது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் இன்வாய்ஸ் போட்டு அவருக்கு வித்துருவாரு. ஸோ அதனால இவருக்கு எந்த இழப்பீடும் கிடையாது. இவர் சேல் பண்ற இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. இவர் வாங்குறாரு இல்லையா, இவர் வாங்கும்போது இவர் ரெஜிஸ்டர் பர்சனா தான் இவருக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடைக்கும். ஸோ இவரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி இவர் வரி பண்ணணும், இவரோட சப்ளையரோட ரெஜிஸ்ட்ரேஷனை வரி பண்ணணும். ஆனா கஸ்டமர் ரெஜிஸ்டர் பண்ணாங்களான்றது அவங்களோட சாய்ஸ். சோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணா அவங்களுக்கு இன்புட் டாக்ஸ் கிடைக்காது. ரெஜிஸ்டர் பண்ணலனா இவர் B2C இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி கொடுப்பாரு. ஓகே, சோ கன்ஃபியூஷன் கிடையாது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஒரே நாடு ஒரே வரி நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். நேயர்களே, ஒரு நாடு ஒரே வரி நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நடைமுறையில் ஜிஎஸ்டியால் என்ன மாதிரியான சிக்கல்களை மக்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விவாதத்தை தான் நம்ம முன்னெடுக்கிறோம். சத்யா, அடுத்து ஒரு நேயர் உங்ககிட்ட பேச காத்துட்டு இருக்காங்க. சென்னையிலிருந்து ஜான், வணக்கம். உங்க கேள்வி கேளுங்க. மேடம், நாங்க PVC பைப் கம்பெனி வச்சிருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து 5% வேட் இருந்துச்சு. சரி, இப்போ GST வந்த பின்னாடி இப்போ நாங்க எங்களுக்கு என்ன டாக்ஸ் போட்டுருக்காங்க? இவருக்கு வந்து PVC பைப்ஸ் இல்லையா, இவருக்கு வந்து 18% போட்டுருக்காங்க. அது பிளாஸ்டிக் கேட்டகரி. பிளாஸ்டிக், பட் அவர் ஒரு வாட்டி செக் பண்ணா நல்லா இருக்கும். ஆக்சுவலா HSN கோட், பழைய HSN கோட் உங்ககிட்ட இருக்கா? ஓகே, பழைய HSN கோட் இருந்ததுன்னா அதை போட்டுட்டு புது HSN 370 பேஜ் இருக்கு, PVC பைப்னு போட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ல வந்துரும். ஓகே, இப்போ காங்கேயத்திலிருந்து மனோகரன் இணைப்புல இருக்கீங்க. மனோகரன், உங்க கேள்வி கேளுங்க. சார், நான் காங்கேயத்துல மளிகை கடை வச்சிருக்கிறேங்க சார். ஹலோ, கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க மனோகரன். சார், காங்கேயத்துல மளிகை கடை வச்சிருக்கிறேங்க சார். நாங்க 20 லட்சத்துக்குள்ளதான் எங்களுக்கு வருது. நாங்க இன்னும் இது வரைக்கும் RC இதெல்லாம் எடுக்கலாம். ஆனா டாக்ஸ் இந்த இது கட்டுறதெல்லாம் கட்டிட்டு இருக்கிறேங்க, மத்ததெல்லாம் கட்டிட்டு இருக்கிறேன். சரி, நாங்க RC எடுக்கணுங்கன்னா தேவையில்லைங்களாங்க சார்? இப்போ நீங்க 20 லட்ச ரூபாய் கீழே இருக்கிறதுனால நீங்க எடுக்க வேணாம். ஒரு சமயம் நீங்க மத்த ஸ்டேட்டுக்கு நீங்க சப்ளை பண்ணீங்கன்னா, வித்தீங்கன்னா சப்ளை பண்ணீங்கன்னா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். மத்த ஸ்டேட்ல சப்ளை இருக்கா? மத்த ஸ்டேட் இல்லைங்க சார். இதுல என்னங்கன்னாங்க சார், ஹோல்சேல் மளிகை கடையில் நான் போய் எடுக்கும்போது நீங்க வந்து இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா தான் நாங்க உங்களுக்கு கொடுப்பாங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு என்னன்னு கரெக்டா தெரியல. நாங்க அப்படி எடுத்தா தான் கொடுப்பாங்களாங்க சார், அவங்க இல்ல எங்களுக்கு கொடுக்கலாங்களாங்க? இல்ல, இது வந்து நிறைய புரிதல் இல்லாதனால நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், நீங்க சப்ளையரா இருக்கிறதுனால ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. பட் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வாலண்டரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்ல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க மாட்டேன், 20 லட்ச ரூபாய் கீழே இருக்கிறதுனால நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண, உங்களோட வாலண்டரி இதுதான். ஒன்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, இல்லாட்டி ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அடுத்து ராஜன் இணைப்புல இருக்கீங்க, தாம்பரத்துல இருந்து. உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார், நான் ராஜன் பேசுறேன் சார். வணக்கம், உங்க கேள்வி கேளுங்க. மேடம், நான் வந்து ஃபார்மர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்சுவலா. சரி, எனக்கு வந்து என்னன்னா பிலோ 20 lakhs உள்ளதான் வருது. ஓகே, நான் வந்து மெடிக்கலுக்கு நான் சேல்ஸ் பண்ணணும். இப்போ சேல்ஸ் பண்ணும்போது சிலர் வந்து ரிஜிஸ்டர்டா இருக்காங்க, சிலர் அன்ரிஜிஸ்டர்டா இருக்காங்க. இப்போ நான் அன்ரிஜிஸ்டர்டா இருந்தேன்னா பிலோ 20 lakhs வருதுன்னா அன்ரிஜிஸ்டர்டா இருக்கிறதுனால ரிஜிஸ்டர்டு டீலருக்கு சேல்ஸ் பண்ணும்போது நான் வித்தவுட் டாக்ஸ் வந்து நான் கொடுக்க போறேன். ஓகே, கொடுத்தாங்கன்னா அவங்க எப்படி இந்த டாக்ஸ் கிளைம் பண்ணுவாங்க? அவங்க டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட மெடிக்கல்ல டீல் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் வித்தவுட் டாக்ஸ் அவங்களும் வித்தவுட் டாக்ஸ் வித்துருவாங்க. ரிஜிஸ்டர்ட் டீலர் பொறுத்தவரையிலையும் வந்து டாக்ஸ் இல்லாம வாங்கும்போது அவங்க எப்படி வந்து டாக்ஸ் கட்ட முடியும்? ஓகே, தேங்க்யூ. இப்போ பாத்தீங்கன்னா பத்மா அவர் கேட்குற கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் டீலர், அன்ரெஜிஸ்டர்ட் டீலர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் வந்து 20 லட்ச ரூபாய் கீழே இருந்தா கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்புறம் நான் 20 லட்ச ரூபாய் கிடையாது சார், அந்த கண்டிஷன் எதுவும் அப்ளை ஆகல, நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமா? வாலண்டரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா, ஏன் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா கேக்குறாங்க சப்ளையர் கிட்டனா, அவர் ரெஜிஸ்டர் பண்ணாதான் டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியும். அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாதான் அவரோட உள்முக வரி எடுத்துக்க முடியும். அவர் உள்முக வரி எடுத்திருந்தாதான் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் கம்மியா இருக்கும். அதனாலதான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட பொருளோட விலை கம்மியா இருக்கும், ஆயிருந்தா அது மேல டாக்ஸ் போடுவீங்க, அவங்களுக்கு கம்மி டாக்ஸ் வரும். அது மட்டும் இல்லாம கம்மி விலையை வரதுனால அவங்க கஸ்டமர்ஸ்க்கு கம்மி விலையில் கொடுப்பாங்க. அப்பதான் காம்படிஷனை மீட் பண்ண முடியும். அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அமைச்சர் பேசும்போது கூட இதே விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க, நிர்மலா சீதாராமன் நம்ம ப்ரோக்ராம்ல. சோ அதனால வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுமா வேணாமான்னு அந்த கொஸ்டின் வந்ததுன்னா நீங்க வந்து யோசிங்க. நீங்க வந்து உள்முக வரி நிறைய இருக்கு, அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணனால மிஸ் ஆயிடுச்சுன்னா அதனால என்னோட ப்ராடக்ட் பிரைஸ் அதிகமாகும்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்ல நான் வந்து ஒரு சின்ன 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா தொழில் பண்றேன், எனக்கு இன்புட் சர்வீஸ் எதுவுமே கிடையாது, ஒரு குடிசை தொழில் பண்றேன், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன், அதனால எனக்கு உள்முக வரி எதுவும் கிடையாது, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் உட்காந்து நாங்க செய்யறோம், பர்பி செய்யறோம், கடலை மிட்டாய் செய்யறோம், இல்ல ஸ்மால் ஐட்டம் செய்யறோம்னா பிரச்சனையே கிடையாது, நீங்க ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. பட் நீங்க வந்து மிடில் செக்மெண்ட்ல இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும், பண்றது நல்லது. ஆக்சுவலா சென்னையில இருந்து ராஜா இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வி. சார் வணக்கம் மேடம். வணக்கம் ராஜா, கேள்வி கேளுங்க.
இந்த கட்டுமான பொருள் பயன்படுத்தும் ஸ்டீல்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டில வந்திருக்கா? அப்படி வந்திருந்தா எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்கா இல்லையா? தெரியும். ஸ்டீல் வந்து ஆக்சுவலா ஏறல, 18% இருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்டீல் விலை வந்து குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, பழைய ரெஜிம்ல இன்டைரக்ட் டாக்ஸ், அதாவது ஜூலை 1க்கு முன்னாடி இருந்தப்போ கிட்டத்தட்ட எக்ஸைஸ் டியூட்டி வந்து 12%, வேட் வந்து பாத்தீங்கன்னா 14% இருந்து கிட்டத்தட்ட 28% இந்த ஸ்டீல வந்து இப்ப 18% ஆக்கியிருக்காங்க. இந்த ஸ்டீல் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம கேஸ்கேடிங் எஃபெக்ட் கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டீல் டீலர் என்ன ஆயிட்டு இருந்ததுன்னா, ஒரு எக்ஸைஸ் டியூட்டி இருந்தது இல்லையா, அது கிரெடிட் எடுக்க முடியாது. இப்போ வந்து எக்ஸைஸ் டியூட்டி வேட் எல்லாமே ஜிஎஸ்டி குள்ள போனதுனால இந்த கிரெடிட் எடுத்துக்கிறதுனால ஸ்டீலோட விலை கம்மியாகும், அது மேல போடுற டாக்ஸும் கம்மியாகிறதுனால அல்டிமேட்டா கன்சியூமருக்கு வந்து பெனிஃபிட் வரும். சோ அதனால வியாபாரங்கள் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டீல். அடுத்து திருப்பூர்ல இருந்து சங்கர் கணேஷ் இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். பணிகம் வச்சிருக்காங்க லோக்கலுங்க. சரி, அப்ப பிட் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. பிட் எடுத்து செஞ்சு ஈரோட கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்குலாம் எப்படிங்க டாக்ஸுங்க? என்ன தயாரிக்கிறீங்க சார் நீங்க? பனியன் தாங்க. ஆமா, பிட் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க திருப்பூர்லயே. சரி, இது வந்து பனியன் ஒரு தயாரிக்கிறாரு, நிட்வேர்ல இருக்கிறதுனால டெக்ஸ்டைல்ல வராரு. டெக்ஸ்டைல வந்தாருன்னா எல்லா பொருட்களுக்கும் 5% போட்டிருக்காங்க. ஜாப் ஒர்க் பண்றாருன்னு நினைக்கிறேன். கவலையே படாதீங்க, நீங்க ஜாப் ஒர்க் பண்ணீங்கன்னா 2 விதம் இருக்கு. ஜாப் ஒர்க் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நல்லது, ஏன்னா உங்களுடைய உள்முக வரி நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜாப் ஒர்க் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாட்டியும் பரவாயில்ல, பிரின்சிபல் மேனுஃபேக்சர் வந்து அடிஷனல் பேஸ் ஆஃப் பிசினஸா காட்டி நீங்க ரைஸ் பண்ற இன்வாய்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம். அந்த ரைஸ் பண்ற ஜாப் ஒர்க் வந்து கவர்மெண்ட் வந்து 5% போட்டிருக்காங்க. டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 18% இருந்தது. டீ, அதாவது திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன்ல வந்து போய் ரெப்ரசென்ட் பண்ணி அந்த டீம் ரெப்ரசென்ட் பண்ணி இதை குறைச்சாங்க. அதனால அவர் கவலைப்பட வேணாம், 5% போட்டா போதும். ஓகே, சேலத்துல இருந்து இளங்கோ இணைப்புல இருக்கீங்க. இளங்கோ, உங்க கேள்வியை கேளுங்க. ஹலோ மேடம். வணக்கம் இளங்கோ, கேள்வி கேட்கலாம். மேடம், நாங்க கோழி பண்ண வச்சிருக்கிறோம் மேடம். சரி, அதான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிறோம். நாங்க இது எக்ஸம்ப்டட் எக். ஓகே. நாங்க மெடிசன்ஸ் எல்லாம் வாங்குறோம், அதுல ஜிஎஸ்டி வருது. ஓகே. அதான் இன்புட் டாக்ஸ் எடுத்துக்கலாமா? அது டவுட் இருக்கு மேடம். அப்புறம் இன்வாய்ஸ் போடுறது ஜிஎஸ்டி ரூல்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்காங்க, அதுல போடணுமா இல்ல ஆர்டினரி இன்வாய்ஸ்லயே போடலாமா? இப்போ வந்து எக்ஸம்ப்ட்ல இருக்காரு, அதான் நம்ம பேசிட்டு இருந்தோம் பத்மா. ஆக்சுவலா எக்ஸம்ப்ட் 0 இருக்கு. 0% டாக்ஸ் போடுற ப்ராடக்ட்லாம் உள்முக வரி எடுத்துக்கலாம், இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம். என்னைக்கு அவங்க எக்ஸம்ப்ட்னு போட்டாங்களோ வரி விலக்கு இருக்கலாம், ஆனா உள்முக வரி எடுக்க முடியாது. சோ பாத்தீங்கன்னா அன்னைக்கு கூட நம்ம மத்திய அமைச்சரோட பேசும்போது கூட அந்த பாயிண்ட்ஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம். என்ன பேசியிருந்தோம்னா, அந்த எக்ஸம்ப்ட் இருக்கிறத நீங்க 0% கொண்டு வரலாமே. சோ 0% இருந்ததுன்னா டாக்ஸ் கிடையாது, ஆனா உள்முக வரி வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணலாம். இப்போ இவரோட சிச்சுவேஷன் பாருங்க, பவுல்ட்ரி அப்புறம் எக் வந்து எக்ஸம்ப்ட்ல இருக்கு, ஆனா இவர் வந்து உள்முக வரி எடுத்துக்க முடியாது. இதே வந்து அவரோட ப்ராடக்ட் 0% இருந்துன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஒண்ணு தானே, எக்ஸம்ப்ட் 0% டாக்ஸ் வர போறது இல்ல. சோ 0% எடுத்து டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிருப்பாரு, உள்முக வரி எடுத்துக்க முடியும். இதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். இப்போ வந்து போல்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம நாட்டுக்கு. எக் கன்சம்ப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, விட்டமின் இருக்கு, புரோட்டீன் இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி காரணங்களை காட்டி போல்ட்ரி, ஐ திங்க் நாமக்கல்ல நினைக்கிறேன் அவரு, நாமக்கல்ல போல்ட்ரி அசோசியேஷன் பிரசிடென்ட் வழியா போயிட்டு இது ரெப்ரசன்ட் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. பண்ணலன்னா உடனே வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்து, சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்து, அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் பண்ணி எந்த அளவுக்கு போல்ட்ரி இம்பார்ட்டன்ட்ங்கறத ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா கண்டிப்பா மாற்றத்தை கொடுக்க முடியும். அடுத்து திருப்பத்தூர்ல இருந்து கந்தாலால் இணைப்புல இருக்கீங்க. வணக்கம், உங்க கேள்வி கேளுங்க. திருப்பத்தூர் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சொல்லுங்க. செப்பல் வியாபாரி மேடம், இப்போ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இப்போ டின் வந்து ஜிஎஸ்டி மாத்தி இருக்கணும். எங்களுக்கு இதுக்கு முன்னாடி டாக்ஸ் கிடையாது. ஓகே. இப்போ 500க்கு கீழனா 5% எம்ஆர்பி, 500க்கு மேலனா 15% போட்டுருக்காங்க. இப்போ அது வந்து எந்த விதம் எங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குமா இல்ல? என்ன மேனுஃபேக்சர் பண்றீங்க? செப்பல் வியாபாரி மேடம். செப்பல், அது கரெக்ட். எவ்வளவு போட்டுருக்காங்க சொன்னீங்க? 500 ரூபாய்க்கு மேல இருக்க செருப்புக்கு 15, 500க்குள்ள இருக்கிறது இல்ல 15 கிடையாதுன்னு நினைக்கிறேன், 12%. 12, 500க்குள்ள 5%. சோ இது வந்து உங்களோட வியாபாரத்தை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணாதுங்க. காரணம் சொல்றேன், நீங்க வந்து ஒரு செப்பல் வியாபாரியா இருக்கிறதுனால, நீங்க டீலரா இருக்கிறதுனால, உங்களை உற்பத்தி பண்றாரு இல்லையா பொருட்கள், அவருக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி அப்ளிகபிளா இருந்தது. அந்த எக்ஸைஸ் டியூட்டி ஆகப்பட்டது இப்போ ஜிஎஸ்டி குள்ள வந்துடுச்சு. வேட்டும் ஜிஎஸ்டி குள்ள வந்ததுனால அந்த உள்முக வரி வந்து வித்தியாசம் கிடையாது. வேட்னால வந்து உள்முக வரி, எக்ஸைஸ் டியூட்டினால உள்முக வரி, அந்த வித்தியாசம் கிடையாது. அதனால ஃபுல் கிரெடிட் அவரை வந்து உற்பத்தி பண்றவர் எடுத்ததுனால செப்பலோட விலை கம்மியாகி, அந்த விலை கம்மியாகும் போது அந்த கம்மி விலை மேலதான் ஒரு டாக்ஸ் போட போறாரு. 500 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா 5% டாக்ஸும், 500 ரூபாய்க்கு மேல இருந்தா 12% டாக்ஸும் போடுறதுனால அந்த அந்த இவரோட பொருட்களோட விலை கம்மியாகும். ஆனா என்ன நடந்துட்டு இருக்குன்னா, 1 ஜூலை வந்து பிரைஸ் ரிவைஸ் பண்ணிருக்கணும், ஆனா யாருமே பண்ணல. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. கரெக்ட் பத்மா. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எம்ஆர்பி மேலயே ஜிஎஸ்டி போடுறாங்க. அதுதான் பெரிய தப்பு. எம்ஆர்பி மேல ஜிஎஸ்டி போடக்கூடாது.
எம்ஆர்பியே கிடையாது ஜிஎஸ்டில. ஆக்சுவலா அது எம்ஆர்பி ரிவைஸ் பண்ணாம எம்ஆர்பியே டாக்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. அந்த இன்க்ளூட் ஆன டாக்ஸ் மேல டாக்ஸ் போட்டு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றதுனால மக்களுக்கு வந்து மிஸ்கைட் ஆயிட்டு இருக்காங்க. மக்கள் மட்டும் தான் அதுக்கான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். சேலத்துல இருந்து சுந்தரம் இணைப்புல இருக்கீங்க. சுந்தரம், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, உங்களுடைய கேள்வி கேளுங்க சுந்தரம். நான் டெலிகாம் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகே. இப்போ டாக்ஸ் வந்து சர்வீஸ் டாக்ஸ் வந்து 18% போட்டிருக்காங்க. எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு, கேளுங்க. ஒன்னு வந்து எங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு மட்டும் நாங்க டாக்ஸ் கட்டினா போதுங்களா, இல்ல அமௌண்ட் ஃபுல்லா டாக்ஸ் பே பண்ணுங்க? நீங்க என்ன தொழில் பண்றீங்க? எல்லாருமே வந்து சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ், மேக்ஸிமம் சின்ன சின்ன கடை, பெட்டி கடை அந்த மாதிரி வச்சு ரன் பண்றீங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரெஜிஸ்டர்ட் கிடையாது. ஸோ அவங்க மூலியமா நாங்க எப்படி கிரெடிட் எடுக்க முடியும்? ஓகே. இப்போ நீங்க விக்கிறீங்க அங்க சின்ன சின்ன கடைக்கு, பிலோ தான் வருவாங்க. எவ்வளவு டர்ன் ஓவர் உங்களுக்கு? 15 lakhs பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேணாம், உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அதனால நீங்க வரி பண்ணிக்காதீங்க. ஓகே. அடுத்து அவினாசில இருந்து தங்கவேல் இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். தங்கவேல் இணைப்புல இருக்கீங்க, கேள்வி என்ன? மேடம் சொல்லுங்க சார். அதுல வந்து ஜிஎஸ்டி தேவைப்படுங்களா, எடுக்கணுமா? இன்னை வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனோ டின் நம்பரோ எதுவும் இல்லைங்க நம்மளுக்கு. சரி, நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? மளிகை வியாபாரம் மேடம். மளிகை வியாபாரம். எவ்வளவு டர்ன் ஓவருங்க? டர்ன் ஓவர் வீக்லி இந்த மந்த்லி பார்த்தா 40,000 மேடம். இல்ல வருஷத்துக்கு எவ்வளவு? வருஷத்துக்கு பார்த்தா ஒரு 6-7 லட்சம் ரூபாய். ஓகே. மத்த வியாபாரம் ஏதாவது பண்றீங்களா? இல்லைங்க சார். ஓகே. நீங்க மளிகை கடை வச்சிருக்கறதுனால உங்களுக்கு ஆக்சுவலா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேணாம். சரிங்க சார். ஆனா நீங்க விருப்பப்பட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா என்ன ஆகும்னா, நீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க, நீங்க மத்த இன்புட்லாம் யூஸ் பண்றீங்கன்னா அந்த இன்புட்டுக்கு நீங்க உள்முகவரி எடுத்து நீங்க அவுட்புட் டாக்ஸ் பே பண்ணா போதும். இல்ல சார் நான் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னா நீங்க பண்ணாம இருந்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா 20 லட்சம் ரூபாய் கீழே இருக்கு உங்க டர்ன் ஓவர். சோ என்னோட ரெக்கமெண்டேஷனா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இப்போதைக்கு போவாதீங்க, போக வேண்டாம். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி தொடக்கத்துல இருந்து இந்த ஒரு விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கோம். ரேட் ரிவிஷனுங்கிறது எந்த செக்டார்லயுமே எந்த வெண்டார்ஸுமே பண்ணல இது வரைக்கும். அது ஹோட்டல் ஆகட்டும், மளிகை கடை ஆகட்டும், செருப்பு கடை ஆகட்டும், ரேட்டை குறைக்கணும் அப்படிங்கிற புரிதலே வந்து மேனுஃபேக்சரர்ஸ்ல இருந்து ரீட்டைலர்ஸ் வரைக்கும் ஏற்படுத்தப்படவே இல்லை. அவசர கதியில ஜிஎஸ்டி வந்ததுனால தான் இந்த பிரச்சனையா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல விழிப்புணர்வு நான் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணும்போது பார்த்தா நிறைய பேருக்கு இது புரிதல் இல்ல. ஒரு 8 hours 9 hours செஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சொன்னோம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா சார், இவ்வளவு பண்ணணுமான்னு கேட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 3-4 நாள் முன்னாடி தான். இது ஒரு வருஷமே பண்ணிட்டு இருக்கோம். பட் பெருசா வரவேற்கல. இப்பதான் வந்து எல்லாரும் ஹீட்ல இருக்கிறதுனால வந்தாங்க. இப்ப முக்கியமா நடந்துட்டு இருக்குன்னா 2 விஷயம் பத்மா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ண உடனே என்னுடைய ஆஃபீஸ்ல இருந்து புக் பண்ணி பார்த்தாங்க. பிளிப்கார்ட் இந்த மாதிரி இதுல ஆன்லைன்ல பண்ணும்போது, பிளிப்கார்ட் அமேசான்ல பண்ணும்போது இன்வாய்ஸ் ஜெனரேட் ஆகும்போது வேட் தான் வந்தது. இது சர்வீஸ் டாக்ஸ் அண்ட் வேட் தான் அப்ளை ஆயிருந்தது. பட் ஆனா ஜிஎஸ்டி அப்ளை ஆகல. மார்னிங் தான் அதை ரீகால்குலேட் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் அப்புறம் எம்ஆர்பி பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எம்ஆர்பி ரிவைஸ் பண்ணிருக்கணும். இது முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா எல்லா மீட்டிங்ஸ்மே சொல்லிட்டு எம்ஆர்பின்ற கான்செப்டே கிடையாது. அந்த எம்ஆர்பிங்கிறத எடுத்துட்டு புது பிரைஸ் மேல தான் டாக்ஸ் போட்டிருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வியாபாரிகள் எல்லாமே அவங்களோட தவறு கிடையாது, மேனுஃபேக்சர்ஸ் கம்யூனிகேட் பண்ணிருக்கணும். அந்த எம்ஆர்பி மேல டாக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த எம்ஆர்பி மேல 18% போட்டா என்ன ஆகும்? எம்ஆர்பிங்கிறது இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ். இல்ல மேனுஃபேக்சரர்ஸே குறைச்ச விலையில கொடுத்தாங்களாங்கிறது இன்னைக்கு கேள்வியா தான் இருக்கு. அந்த டிரான்சிஷன் ப்ரொவிஷன்ல வந்து அந்த கிரெடிட் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுது. கஸ்டமர்ஸ் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள். அதனால இந்த எம்ஆர்பி எடுத்துட்டு உடனே எல்லா மேனுஃபேக்சரர்ஸுமே வந்து எம்ஆர்பி எடுத்துட்டு ரிவைஸ் பிரைஸ் கொடுத்து ஜிஎஸ்டி என்ன ரேட் அப்ளை ஆயிருக்கோ அதை அப்ளை பண்ணி ரிவைஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி கண்டிப்பா இருக்கு. அதை செய்யலன்னா அமௌண்ட் கலெக்டட் வந்து இல்லீகல். அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா எம்ஆர்பி இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் மேல டாக்ஸ் போடுறீங்க. அப்போ அது வந்து மக்களுக்கு பர்டன் தான். இது வந்து பர்டன் மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி மேல தப்பான புரிதல் வேற வந்துட்டு இருக்கு. அதனால we need to revise the prices and close the prices. ப்ராப்பரா வந்து ஜிஎஸ்டி கம்ப்ளை பண்ணி கொண்டு வரணும். ஓகே. இந்த ஒரு விவாதத்தோட இந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நம்ம எட்ட முடியாது. ஆனா தொடர்ந்து முயற்சி செஞ்சு ஜிஎஸ்டி பத்தின புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முனைப்போட புதிய தலைமுறை ஒரு நாடு ஒரே வரி நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்க போகுது. தினமும் நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு தெளிவு பெறலாம். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.